இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் உடல் செயல்பாடு நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. வாகனங்கள், அலுவலகத்தில் நீண்ட நேரம் உட்கார்ந்து செய்யும் வேலை, ஆன்லைனில் பொருட்கள் வாங்குவது, உடனடியாக வீட்டுக்கு வரும் உணவு சேவை போன்ற காரணங்களால் மக்கள் நடப்பதற்கே சோம்பேறியாகி வருகிறார்கள். அப்படி உலகின் சில நாடுகள் மிகவும் சோம்பேறியான நாடுகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். அந்த பட்டியல் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பட்டியலில் இந்தியா 8வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் உள்ள மக்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 4297 அடிகள் மட்டுமே நடப்பதாக அந்த அறிக்கை கூறுகிறது. வாழ்க்கை முறை மாற்றங்கள், வாகனங்களின் மீது அதிக நம்பிக்கை, உட்கார்ந்து செய்வது போன்ற வேலைகள் காரணமாக டெல்லி, மும்பை, பெங்களூர் போன்ற பெரிய நகரங்களில் மக்கள் நடப்பது குறைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. பிரேசில் அடுத்தபடியாக 7வது இடத்தில் உள்ளது. பிரேசிலில் மக்கள் ஒரு நாளுக்கு சராசரியாக 4289 அடிகள் நடக்கிறார்கள். அங்கு உள்ள சமூக பொருளாதார வேறுபாடுகள் மக்களின் உடல் செயல்பாட்டை பாதிக்கின்றன. சமீபத்தில் அரசு மற்றும் சுகாதாரத்துறைகள் மக்கள் அதிகம் நடக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும் ஊக்குவித்து வருகின்றனர். எகிப்து 6வது இடத்தில் உள்ளது. இங்கு மக்கள் ஒரு நாளுக்கு சராசரியாக 4315 அடிகள் மட்டுமே நடக்கிறார்கள். அங்கு அதிக வெப்பம், நகரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் போன்றவை மக்கள் தினசரி நடைபயிற்சி செய்வதை தடுக்கின்றனர். 5வது இடத்தில் தென்னாப்பிரிக்கா உள்ளது. இங்கு மக்கள் ஒரு நாளுக்கு சராசரியாக 4105 அடிகள் நடக்கிறார்கள். வாழ்க்கை முறை மாற்றங்கள், நகரமயமாக்கல் ஆகியவை உடல் செயல்பாட்டை குறைத்துள்ளதாக கூறப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் மக்கள் ஒரு நாளுக்கு சராசரியாக 4008 அடிகள் நடக்கிறார்கள். சில நகரங்களில் நல்ல போக்குவரத்து வசதிகள், சாலைகள், உள்கட்டமைப்பு வளர்ச்சி காரணமாக மக்கள் நடப்பதை விட வாகனங்களை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். இந்த பட்டியலில் மலேசியா 3வது இடத்தில் உள்ளது. மலேசியாவில் மக்கள் ஒரு நாளுக்கு சராசரியாக 3963 அடிகள் மட்டுமே நடக்கிறார்கள். கோலாலம்பூர், பினாங்கு போன்ற நகரங்களில் அதிகமான வாகனங்கள், கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக மக்கள் நடக்க விரும்புவதில்லை. சவுதி அரேபியாவில் மக்கள் ஒரு நாளுக்கு சராசரியாக 3807 அடிகள் மட்டுமே நடக்கிறார்கள். அங்கு மிக அதிக வெப்பமான வானிலை இருப்பதால் மக்கள் வெளியே செல்ல தயங்குகிறார்கள். அதனால் அவர்கள் அதிக நேரம் வீட்டுக்குள் இருக்கிறார்கள். இதனால் உடல் செயல்பாடு குறைகிறது. இந்தோனேஷியா இந்த பட்டியலில் 1வது இடத்தில் உள்ளது. அந்நாட்டில் மக்கள் ஒரு நாளுக்கு சராசரியாக 3513 அடிகள் மட்டுமே நடக்கிறார்கள். இந்த ஆய்வில் சேர்க்கப்பட்ட நாடுகளில் மிகவும் குறைவாக நடக்கும் நாடாகும். மிகவும் சோம்பேறியான நாடுகளின் பட்டியலில் முதலிடமாகவும் இந்தோனேஷியா இருப்பது குறிப்பிடத்தக்கது.